ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மினி விலாக் பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு சைடில் வந்து ஒரு கொய்யா மரம் இருந்துச்சு. அதில் நிறைய காய் காய்க்கும், பழுக்கும். அது வந்து அணில் சாப்பிட்டுட்டு போயிடும். சாப்பிட்றது வந்து ஃபுல்லாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போயிடும். அணில் கடிச்சது சாப்பிடலன்னு சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் அதை பறிக்க மாட்டோம். பேலன்ஸ் இருக்கிறத வந்து குருவி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த அணில் சாப்பிட்டா நம்ம வீட்டில் ஒரு குட்டி அணில் வளருது, அது எப்போ தான் அதை சாப்பிட்டு பார்க்குறதுன்ட்டு நான் வந்து அதில் கவர் கட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல பெரிய காயாக இருந்துச்சு 2. அதில் வந்து கவர் கட்டி வச்சேன். பழுக்குதா இல்லை அணில் சாப்பிடுதா என்னன்னு பார்க்கலான்ட்டு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நல்ல வாசனை வந்துச்சு. நான் கூட என்ன நினச்சேன்னா, அப்பா வந்து பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொய்யாப்பழம். அது வீட்டில் இருக்கிறது தான் அப்படி ஸ்மெல் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க, கொய்யா மரத்துக்கிட்ட போனாலே வந்து வாசனை வருது, ஒரு வேளை பழுத்துட்டா என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பாப்பாவை கூட்டிகிட்டு போய் பார்த்தேன். நல்லாவே சூப்பராக பழுத்திருந்தது. கடையில் வாங்குற மாதிரி அந்த கலரில் இருந்தது. ரொம்ப எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, 2 பழத்தை காப்பாற்றி நம்ம அணில் குட்டிக்கு வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பி இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு அதை கட் பண்ணி சாப்பிட கொடுத்துட்டு நான் சமைக்கலாமேன்ட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். தம்பி இன்னைக்கு வந்து சிக்கன் வாங்க போயிருந்தாங்க. அப்போ வந்து கால் பண்ணியிருந்தாங்க, இங்கே டூனா ஃபிஷ் விற்கிது, ஆனால் சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது, பரவாயில்லையா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் வந்து நாளைக்கு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரீசரில் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. லெக் பீஸ் வந்து அப்பா அம்மா அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, அதனால் எங்களுக்கு மட்டும் ஒரு 5 லெக் பீஸ் எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேருக்கு வந்து போன்லெஸ் பீஸ் எடுத்து தந்தூரி தவா ஃப்ரை பண்ணிட்டேன். இன்னைக்கு லஞ்சுக்கு கீ ரைஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் சிக்கன் கிரேவி பண்ணிட்டு தந்தூரி தவா ஃப்ரை பண்ணியிருந்தேன். எக் பாயில் பண்ணிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். எல்லாருமே ஒன்றா உட்காந்து லஞ்சு சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.